Hi friends, வணக்கம். Welcome to Sharon Simple Space. இன்னைக்கு ஒரு 3 பொருட்களை ஒண்ணா சேர்த்து ஒரு DIY cleaning solution நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த DIY cleaner வச்சு நம்ம கிச்சன்ல உள்ள பொருட்களை எப்படி ஈஸியா சுத்தம் பண்ணலாம் அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So, let's get started. நான் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பவுல்ல 1 tablespoon பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற ஆப்ப சோடா. கூடவே கொஞ்சமா வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஆட் பண்ணோனே நல்லா பொங்கி வரும். இது கூட ஒரு 4 to 5 drops டிஷ் லிக்விட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மூணு பொருள், பேக்கிங் சோடா, வினிகர், டிஷ் லிக்விட். இந்த மூணையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட DIY கிளீனிங் சொல்யூஷன். இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால இந்த கத்தி நல்லா துரு பிடிச்சு போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கத்தியில் இருக்கிற துருவை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு பக்கமுமே நல்லா துரு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற DIY கிளீனிங் சொல்யூஷனை இந்த கத்தி மேலே ரெண்டு பக்கமுமே நல்ல திக் கோட்டிங்காக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நான் அந்த நைஃபை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் இருந்த துருக்கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க தேவையில்லை. நம்ம நார்மலாக தேய்ச்சாலே அந்த அழுக்கு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ அந்த கத்தியில் எந்த அழுக்குமே இல்லை. அதில் இருந்த எல்லா துருக்கரையும் கம்ப்ளீட்டாக நீங்கிருச்சு. அடுத்தது நம்மளோட குக்கரில் லிட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி அந்த சின்ன ஹோல் பக்கத்தில் ரொம்ப அழுக்கு சேர்ந்து போயிருக்கும். இது நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுற மாதிரி கழுவுனா இந்த அழுக்கெல்லாம் போகாது, கொஞ்சம் நாள்பட்ட கரை. ஸோ இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேக்கிங் சோடா, வினிகர், டிஷ் லிக்விட் அந்த மூணும் கலந்த பேஸ்ட்டை அதில் இருக்கிற கரையில எல்லாம் நல்லா படுற மாதிரி சுற்றிலும் அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை அப்ளை பண்ண பிறகு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அது அந்த இடுக்குக்குள்ளெல்லாம் நல்லா போகாது. ஸ்க்ரப்பர்னால் அழுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக வெளியில் வராது. இது மாதிரி நம்ம ஒரு க்ளீனிங் ப்ரெஷ் வச்சு நம்ம தேய்க்கும் போது அந்த இடுக்குக்குள்ளெல்லாம் அந்த ப்ரெஷ் நல்லா போய் அழுக்கு சீக்கிரமாக வெளியில் வந்துடும். அதனால் ஸ்க்ரப்பரை விட ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணால் நல்லது. நான் இந்த க்ளீனிங் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இப்போ கீழே பாருங்கள், அவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. நல்லா ப்ரௌன் கலரில் திக்காக அழுக்கு பிடிச்சி போய் இருந்துச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி அழுக்கு போயிருக்குன்னு. இப்போ அந்த லிட்டில் பாருங்கள், அந்த இடத்துல எந்த அழுக்குமே இல்லை. சுற்றி ப்ரௌன் கலர் ஸ்பாட்டாக இருந்துச்சு, அது எதுவுமே இல்லாமல் இப்போ சூப்பராக க்ளீனாக இருக்குது. இப்போ ஜிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே அந்த ஹோல் பக்கத்தில் நிறைய அழுக்கு இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேக்கிங் சோடா, வினிகர், டிஷ் லிக்விட் இந்த பேஸ்ட்டை அதை சுற்றியும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் இந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அழுத்த கொடுத்து தான் தேய்க்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம நல்லா இருத்தி தேய்ச்சதுக்கப்புறமா அந்த ஹோலை சுற்றி இருந்த அழுக்கு எல்லாமே நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு. அந்த துரு பிடிச்ச மாதிரி இருந்த கரை கூட நல்லா ரிமூவ் ஆச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஜிங்க் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக டிஷ் லிக்விட் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணோன்னா இந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. ஸோ பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேர்த்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ எல்லா பார்ட்டுமே ரொம்ப பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குது.
அடுத்து வாட்டர் பியூரிஃபையருக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு படிஞ்சு போய் இருக்கும். மண், எண்ணெய் பிசுக்கு கரை இதெல்லாம் சேர்ந்து அந்த மேல் பகுதி வந்து நல்லா அழுக்கு படிஞ்சிருக்கும். இதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டாப் போர்ஷனில் வந்து நான் பேக்கிங் சோடா, வினிகர், டிஷ் லிக்விட் இந்த மூணையும் கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகி வந்துடும். நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது மேலே ஃபுல்லாக அழுக்கு படிய தான் செய்யும். ஸோ அதனால் ஒரு கிளிங் ரேப் வச்சு நம்ம இது மாதிரி வாட்டர் பியூரிஃபையரோட டாப்பை வந்து கவர் பண்ணி விட்டுறலாம். நம்ம டவல் மேலே போட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த டவலை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி கிளிங் ரேப்னா நம்ம அதுக்கப்புறமா இதை டஸ்ட்டு சேர்ந்ததுக்கப்புறமா அந்த ரேப்பை அப்படியே எடுத்து விட்டுறலாம். நியூவாக வேறு ஒன்று போட்டுக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அடுத்தது இந்த ஸ்ட்ரெயினரை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயினர் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்லாம் நிறையா அடைச்சி போய் நிறையா அழுக்கு இருக்குது. இது ஜூஸ், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெயினர். கொஞ்சம் கருப்பான மாதிரியும் ஆச்சு. இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி வச்சுருக்கேன். இந்த சுடு தண்ணியில் வழக்கம் போல் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் போல் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கிங் சோடா, வினிகரை ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சொல்யூஷனில் இந்த ஸ்ட்ரெயினரை வந்து நல்லா சோக் பண்ணிடலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா சூடு நல்லா ஆறி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு இதை தேய்க்கலாம். ப்ரஷ்ஷை வந்து டிஷ் லிக்யூடில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோல்குள்ளே அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. அதனால் இது மாதிரி ஹோல் இருக்கிற ஸ்ட்ரெயினர் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஒரு க்ளீனிங் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ நான் இப்போ இந்த ப்ரஷ் வச்சு அந்த ஸ்ட்ரெயினர் ஃபுல்லாத்தையுமே தேய்ச்சிக்கிறேன். நல்லா ஹாட் வாட்டரில் பேக்கிங் சோடா, வினிகரில் நல்லா சோக்காக இருந்ததுனால அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ வாஷ் பண்ண பிறகு பாருங்கள் அந்த ஸ்ட்ரெயினர் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. எந்த ஹோல்லையுமே எதுவுமே அடைச்சி இல்லை. அதிலிருந்து அழுக்கும் நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த பேக்கிங் சோடா, வினிகர் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இன்னும் 2 க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.